காவிரி விவகாரத்தில் திரையுலகினருடன் ஆலோசித்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என நடிகர் சங்கம் அறிவித்துள்ளது. தென்னிந்திய நடிகர் சங்க அவசர செயற்குழு கூட்டம் சென்னை தி நகரில் ஞாயிறன்று நடந்தது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் நாசர் தலைமை தாங்கினார். சுமார் 3 மணி நேரம் நடந்த இக்கூட்டத்திற்கு பிறகு சங்கத்தின் தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், துணைத் தலைவர் கருணாஸ் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சங்க தலைவர் நாசர் கூறுகையில், திரையுலகத்தைச் சேர்ந்தவர்களுடன் கலந்து பேசி பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். விஷால் பேட்டியளித்தபோது, காவிரி பிரச்சினையில் சட்டப்பூர்வமாக போராடி தமிழகத்திற்கு தண்ணீர் பெற்றுத்தந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தார். முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சனம் செய்த கர்நாடக நடிகர்களை வன்மையாக கண்டிப்பதாக கூறிய விஷால், காவிரி பிரச்சினையில் தமிழக அரசு எடுக்கும் முடிவுக்கு நடிகர் சங்கம் ஆதரவளிக்கும் என்றார். நடிகர் சங்கத்தின் துணைத் தலைவர் கருணா செய்தியாளர்களிடம் பேசினார். தற்போது மீடியாக்களில் அதிகமாக வதந்தி உலா வருகிறது என்றும், தான் ராஜினாமா செய்துவிட்டதாக வந்த செய்தியில் உண்மை இல்லை என்றும் கூறினார். மேலும் முடங்கி கிடந்த நடிகர் சங்கத்தை தற்போதுள்ள நிர்வாகிகள் நல்ல முறையில் நடத்துவதாகவும், சிலர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி வருவதாகவும் தெரிவித்தார். முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா சட்டப்பூர்வமாக அவங்க முடிவெடுத்து போராடி தண்ணி கொண்டு வந்திருக்காங்க. I thank the Honorable Chief Minister. தமிழ்நாடு அரசாங்கம் சிஎம் அவர்கள் செய்கிற அத்தனை இந்த ஒரு விஷயத்தில் செயல்பாட்டில் நாங்கள் என்றைக்குமே நடிகர் சங்கமாக உறுதுணையாக இருப்போம். அவங்க நடத்துகிற மாதிரி நம்ம நடத்த முடியாது. அவங்க கொடுக்குற தண்ணியை நிறுத்தத்துக்காக போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த உரிமையை ஏன் எங்களுக்கு மறுக்கிறீங்க? அதுக்காக இது உணர்வின் வெளிப்பாடாக இருக்குமே தவிர ஒரு பெரிய போராட்டமாக, அதுவும் இல்லாமல் மிகவும் கீழ்த்தரமாக ஒரு பெண் என்றும் பாராமல், ஒரு முதலமைச்சர் என்றும் பாராமல் அவங்க பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தவறு. இது நாங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டுமல்ல, மேபி நாங்கள் முன்னின்று நடத்திய அல்லது எல்லா திரையுலகத்தை சேர்ந்த எல்லாரையும் சேர்த்து இது எல்லா தமிழர்களுடைய உணர்வு வெளிப்பாடாக இருக்கும். எங்களுடைய சங்கத்தினுடைய உணர்வு வெளிப்பாடாக இருக்காது.